ஏங்க எங்கே காணும்? பிரியாணிங்கிறாங்க. சரி ஆனாலும் தொண்டையில் இது குடும்பமான்ட்டு தொலை பார்த்துட்டு பிரியாணினாங்க. ஆணி உங்க ஆணியை காணும். ஹலோ காய்ஸ், பிரியாணினாங்க. தொலை பார்த்தா ஆணி இருக்கான்னு தொலை பார்த்தா ஆணியை காணும் காய்ஸ். எப்படி சாப்பிட்றது? இப்போ நான் எப்படி சாப்பிட்றது? சொல்லும்போது கொடுக்கும்போது சொல்லி தான் கொடுத்தாங்க. ஆனால் தொலை பார்த்தா பிரியாணியை காணமே, பிரியாணி ஆணியை காணமே. இப்போ என்ன யார் சமைச்சதுன்னு தெரிய மாட்டேங்குது. எதுக்கு இதுக்குள்ளே பிரியாணி போட்டு இந்த ஆணி போட்டு வச்சாங்க? எதுக்கு சாப்பிடுது? இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியும். இப்போ எப்படி சாப்பிட்றது? நான் என்ன நீங்களாம் சொல்லுங்க. நானும் தொலை பார்த்துட்டு எங்கேயுமே காணோமே. இதில் வேறு இருக்குமா? இதில் இல்லையே, இதில் இல்லையே. உண்மைதான். ஒரு வேளை எடுத்து வச்சுட்டு பிரியாணி ஆணி பிரியாணின்னு சொல்லிப்பாங்களோ. ஃபுல் கன்ஃபியூஷன், டவுட் ஆகி போச்சு. யார் சமைச்சாங்கன்னு தெரியல. சாப்பிட்டு தான் ஆணும், வேறு வழி இல்லை. ஆணியை காணும். ஆணியமாக வாங்க எங்கே போய் நான் தொடர்றது இல்லையா? எங்கே போய் இப்போ கண்டுபிடிக்கிறதுனே தெரியல காய்ஸ். ஆணி வயிற்றுக்குள்ளே போயிருக்கோம், வயிற்றுக்குள்ளே போய் சேர்ந்துருக்கோம். சும்மா நல்லா நானும் பிரியாணி தொலை வச்சாங்க. பிரியாணினாங்க. சரி ஒரு வேளை ஆணி தான் இருக்குமோன்னு பார்த்தேன். ஆணி காணோம்.